நேற்று தமிழக முதல்வர் பதவியேற்ற விழால இருந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் தெரிஞ்சால் ரிச்சுவல் வாரியர்ஸ் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேள்வி நம்பர் 1, நம்ம தமிழ் வாழ்த்து பாடுறதுக்கு முன்னாடி ஏன் நேஷ்னல் சாங்கை பாடினீங்க? நான் கேட்குறது நேஷ்னல் சாங், நாட் நேஷ்னல் ஆந்தம். ஸோ நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, 2021 இதான் நடந்திருக்குன்னு? இல்லை, அப்போ நேஷ்னல் சாங்னு ஒன்று பாடப்படலை. அண்ட் இப்போ மேற்கு வங்காளத்துலேயும் இது பண்ணலை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இது நடந்திருக்கு? அண்ட் தற்காலிக சபாநாயகரை பதவியேற்கும் போதும் இதுதான் நடந்துச்சு. ஆனால் இதுக்கு ஆதவர்ஜுனா இனிமேல் இது நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். அண்ட் கேள்வி நம்பர் 2, தமிழ்நாடு பட்ஜெட் அதாவது வரவு செலவு தாக்கல் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஃபெப்ரவரியில் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஏப்ரலில் தேர்தல் அறிக்கையை விட்டுருந்தீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தேர்தல் அறிக்கையை விட்டீங்க. இப்போ நாங்கள் மறுபடியும் அதை பார்த்துட்டு என்ன பண்ண முடியுங்கிறத தான் அடுத்து சொல்ல முடியும், எல்லா திட்டங்களும் நிறைவேற்ற முடியுமாங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இதை சொல்கிறீங்க. எந்த விதத்தில் நியாயம்னு தெரிலன்னு கேட்குறாங்க. அண்ட் கேள்வி நம்பர் 3, நீங்கள் தேர்தல் அறிக்கை 200 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ ஒரு சின்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் பதில் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.